ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். அப்ப நீங்க வந்த 40 நாள்ல நீங்க தனியார் கொடுக்கறதுக்கு பிளான் பண்றீங்கன்னா, நீங்க அதுக்கு அறிக்கை வெளியிடறதுக்கு பிளான் பண்றீங்கன்னா, என்ன மாதிரியான சமூக நீதி அரசு இது? பாரு கான்ட்ராக்ட் கொண்டு வரணும்ன்றாரு. இப்படியே வருஷம் 26 வருஷமா எங்களுக்கு பிரச்சனை பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு தெம்பு நிம்மதாவே இருக்க முடியல, வேலை செய்ய முடியல. நீங்க 40 நாளுக்குள்ள தனியாருக்கு ஒரு ரூட்டு அமைக்கிறீங்கன்னா, பாக்கி உள்ள எல்லா துறையின் நிலைமையும் என்னன்ற கவலையும் இருக்கு. நாங்க வெறும் தூய்மை பணி மட்டும் யோசிக்கல. மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், மருத்துவமனை ஊழியர் பணியாளர்கள் பல பேர் இருக்காங்க. இவரோட நிலைமைலாம் என்ன? தனியார் மயமாக்குவோம் அப்படின்ற ஒரு பாலிசி டிசிஷனை இவ்வளவு வேகமாக எடுக்கிறாங்க அப்படின்னா யார் பின்னணியில் இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? நீங்கள் ஒப்பந்த முறையில் 5 ஆண்டுகள் பணிபுரிந்தால் அரசு துறையில் உங்களுக்கு பணி நிரந்தரம். அவர் 10 வருஷம், இவர் 5 வருஷம். நாங்க என்ன கேட்கிறோம், 5 வருஷம் சொன்னீங்க, ஆசையெல்லாம் ஓட்டு போட்டுருக்காங்க. நாங்க கைய வச்சு எடுக்கணும். இந்த நாப்கின் எல்லாம் ரத்தத்தோட இருக்கும், குழந்தை கக்குசோட இருக்கும், எல்லாமே நாங்க எடுக்கணும். புள்ள குட்டிங்களை காப்பாற்றணும் தான் இதெல்லாம் நாங்க மருந்து செய்தோம். கடைசியில எங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் மூக்க மூடிட்டு குப்பன் அருவருப்பா நடந்து போனோம். அந்த வேலையை தான் அவங்க செய்யறாங்க. அப்ப அவர்களுக்கு என்ன மாதிரியான பணிச்சூழலை இந்த அரசு உருவாக்க வேண்டும்? தமிழ்நாடு கடனில் இருக்கிறது, நாங்கள் தேர்தல் வாக்குறுதி எதையும் முழுசா செய்ய முடியாது, இப்படி ஏதாவது முன்னாடி சொன்னீங்களா? இல்லைங்க, நாங்க வந்த உடனே வெள்ளை அறிக்கைலாம் பார்த்துட்டு, வெள்ளை அறிக்கை வெளியிட்டு, நிதி சூழல் வெளியிட்டு தான் வாக்குறுதி. அப்படி இல்லை. அவர் சொன்னாரு, சாத்தியமானதை மட்டுமே இந்த விஜய் சொல்வார். மோடி பேசினாரெல்லாம் கேட்குறாங்க. நாங்க என்ன கேட்குறோம், மோடி நீங்க சொல்றீங்களா, மோடி ஆட்சி தான் நடத்துற, நீங்க சொல்ல ரெடியா இருக்கீங்களா? இத்தனை மாநகராட்சிகளை நாங்கள் தனியார் மயம் செய்ய போகின்றோம், அதற்காக இந்த டெண்டரை விட போறோம், அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? ஏத்துக்கிட்டீங்கன்ற அடிப்படையில் இந்த சைனை போடுங்க, இந்த மாதிரியாக விஜய் அவர்களிடம் டிஸ்கஷன் நடத்தப்பட்டிருக்கும். நீங்க நம்புறீங்களா? நாங்க பார்த்த ஒரு 1.5 மணி நேரம் அவர் கூட நான் அப்பயே வெளியே வந்து நாங்க ஒரு விஷயம் சொன்னோம். நீங்க மற்றவங்க தான் நினைக்கிற மாதிரி அவர் இல்லை. டேய், நீ மோசமானவன், நீ அயோக்கிய, நீ கைக்குலி, நீ டிஎம்கே ஆளு, நீ காசு வாங்கிட்ட, அண்ணனை எதிர்க்கலாமா, அவர் எவ்வளவு பெரிய ஆளு, உன்னை தூக்கி கை காலை உடச்சி ஜெயிலில் போன, இந்த மாதிரி கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு. ஏன் முதல்வர் அவர்கள் வெளில வந்து பேச மாட்டேங்கிறாங்க? கூப்பிட்டு சொல்லுங்களேன். நீங்க போய் மேடையில தனியா ஒரு இடத்த உருவாக்கி அதுல போய் நீ கண்ணா அப்படின்னா திட்டிட்டு, என் வாயில ஏதாவது வருது, அல்லு சில்லு என்னென்னவோ பேசுறீங்க. நான் கோட்டு போடக்கூடாதா? அதிகாரத்துல இருந்து வந்தா கோட்டு. நீங்க தான் இப்ப அதிகாரத்துல இருக்கிறீங்க. அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன பேசுறாங்க, என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்கலாம் தெரியாது. இல்ல அவருக்கு என்ன தெரிஞ்சு வச்சு பேசுறாரு. நீங்க இப்ப தமிழ்நாட்டினுடைய முதல்வர். எங்களுக்கு கான்ட்ராக்ட் வேணாம், எங்களுக்கு நிரந்தர வேலை கொடுன்னு தான் கேட்குறோம். உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீஃப். இன்று நம்மோடு உழைப்போர் உரிமை இயக்கத்தினுடைய தலைவர் பாரதி அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். கடந்த திமுக ஆட்சியினுடைய அந்த இறுதி காலகட்டத்தில் சென்னைக்கு உட்பட்ட மாநகராட்சியினுடைய சில மண்டலங்களை வந்து தனியார் மயமாக்குவதற்கான ஒரு முயற்சி திமுக அரசால் மேற்கொள்ளப்பட்டது. அப்போது அதை எதிர்த்து தூய்மை பணியாளர்களை ஒருங்கிணைத்து நீங்க நடத்தின அந்த போராட்டம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு போராட்டம். அந்த போராட்டத்திற்கு கட்சிகள் தாண்டி, அமைப்புகள் தாண்டி அனைவரினுடைய ஆதரவும் வந்து அந்த போராட்டத்திற்கு வழங்கப்பட்டது. எதற்காக அப்படின்னா, அந்த போராட்டத்தில் இருந்த நியாயம், அந்த நியாயமான கோரிக்கை, தனியார் மயத்திற்கு எதிராக. தனியார் மயமாக்கக்கூடாது, தூய்மை பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்பட வேண்டும், அவர்களுக்கு உரிய ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற இந்த நியாயமான கோரிக்கைகளுக்காக திமுகவினுடைய கூட்டணியில் இருந்த கட்சிகள் கூட உங்களுக்கு ஆதரவை தெரிவித்தார்கள். அப்போது கட்சி தொடங்கி தேர்தலை சந்தித்துக் கொண்டிருந்த தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர்கள், அப்புறம் அவங்களுக்கு தலைமை தாங்கிய நீங்கள் உட்பட எல்லாரையுமே வந்து அவருடைய அலுவலகத்திற்கு அழைத்து உங்களுடைய கருத்தெல்லாம் கேட்டறிஞ்சாங்க. அந்த போராட்டத்திற்கு நாங்களும் ஆதரவு அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போது ஆட்சி மாறியுள்ளது, தாவேகா அதிகாரத்தில் இருக்கின்றது. இந்த சமயத்துல சில தினங்களுக்கு முன்னர் வெளியான ஒரு அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 12 மாநகராட்சிகள்ல தனியார் மயம், தூய்மை பணி அப்படின்றது இன்னைக்கு தனியார் மயமாக்குவதற்கான ஒரு ஒரு கோரிக்கையா அல்ல ஒரு டெண்டர் விடப்பட்ட ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்பை தொடர்ந்து நீங்க வந்து சனிக்கிழமை அன்று ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துனீங்க. கடந்த ஆட்சி காலத்துல எதிர்கட்சியாக இல்லைன்னா அப்போதான் கட்சி தொடங்கி இருந்த தாவேகா தனியார் மயத்தை எதிர்த்து உங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த ஒரு 30 நாள் 40 நாள் கூட ஆகல, உடனடியாக 12 மாநகராட்சிகள்ல தனியார் மயம் ஆக்குவதற்கான அந்த முயற்சி எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப அதிர்ச்சியோட பார்க்குறோம்.
ரொம்ப அதிர்ச்சியோட பார்க்குறோம். ஏன்னா அன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய மாண்பு முதல்வர் என்ன பண்ணாங்கன்னா, தனியார் மயத்துக்கு எதிராக போராடக்கூடிய தொழிலாளி பக்கம் நிற்கணும்னாங்க. நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர்கள் புஷி ஆனந்த் அவர்கள், ஆதவர்ஜுனா அவர்கள், ராஜ்மோகன் அவர்கள் இவரெல்லாம் தனியார் மயத்துக்கு எதிராக வாசல்லே பேட்டி கொடுத்தாங்க, ஆதரவாக இருப்பதா சொன்னாங்க. இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்த 40 நாளில் 12 மாநகராட்சி அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர், ஆவடி, தாம்பரம், வேலூர் இந்த மாநகராட்சிகள் எல்லாமே தனியாருக்கு செல்வதற்கு ஒரு நிறுவனம் அறிக்கை தயார் செய்வதற்கு ஒரு நிறுவனம் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் வேர்டு மோடி அரசாங்கத்தால் பயன்படுத்தக்கூடியது. இந்த பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல இங்க எல்லாமே நீங்க தனியார் விடுறதுக்கு ஒரு அறிக்கை தயார் செஞ்சு கொடுங்கன்றதுக்கு ஒரு நிறுவனம் சனிக்கிழமை அறிவிச்சிருக்காங்க. அப்படின்னா நீங்க ஏன் இந்த 40 நாள் இவ்வளவு ஃபாஸ்டா வேகமா துடிக்கிறீங்க? நீங்க எங்களோட கேள்வி என்னன்னா, நீங்க வந்தா நீங்க அந்த 5 வருஷம் வேலை செஞ்ச அரசு துறையில இருக்கிறவங்க பணியந்திரம் செய்வீங்க, H3 வாக்குறுதியை நிறைவேற்றுவீங்க நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க 40 நாளுக்குள்ள தனியாருக்கு ஒரு ரூட்டு அமைக்கிறீங்கன்னா பாக்கி உள்ள எல்லா துறையின் நிலைமையும் என்னன்ற கவலையும் இருக்கு. நாங்க வெறும் தூய்மை பணி மட்டும் யோசிக்கல. மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், மருத்துவமனை ஊழியர் பணியாளர்கள் பல பேர் இருக்காங்க. இவரோட நிலைமைலாம் என்ன? இவர் எல்லாருமே இதே ரூட்டு தான். அப்ப கான்ட்ராக்ட் மயம் தான் உங்களுக்கும் என்னம்மா? இல்ல எந்த கார்பரேட் நிறுவனத்துடைய வளர்ச்சிக்காக, எந்த தனியார் நிறுவன முதலாளிக்காக இவ்வளவு வேகம் காட்டுறீங்க? நீங்க உங்களை 2500 ரூபாய் கேட்டா, மோதிரம் கேட்டா, சிலிண்டர் கேட்டா, மத்தது கேட்டா காசு இல்ல டைம் போகணும் நீங்க சொல்லிருக்கீங்க ஜென்ரலா. அது ஒரு நியாயமான ஒரு விஷயம். இப்போ எதை கேட்டாலும் நீங்க குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் அதை தாண்டி வேற தவறுகளை இல்லைன்னா வேற விமர்சனங்களாக முன்வைக்கும் பொழுது இந்த தரப்புல இருந்து அரசு தரப்புல இருந்து சொல்லக்கூடிய விஷயம், நாங்க இப்பதான் வந்திருக்கோம், எங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 6 மாதம் கொடுங்க, 40 நாளுக்குள்ள இந்த கேள்வியை கேட்டா எப்படி அப்படின்னு கேட்கக்கூடிய இதே அரசாங்கம் 12 மாநகராட்சிகளை தனியார் மயமாக்குவோம் அப்படின்ற ஒரு பாலிசி டிசிஷனை இவ்வளவு வேகமாக எடுக்கிறாங்க அப்படின்னா யார் பின்னணியில் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இப்ப இது நிச்சயமா கார்பரேட் நிறுவன வளர்ச்சிக்காகத்தான் இதை வைக்க முடியும். இப்போ நீங்க ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு, உழைக்கும் மக்களுக்கான வளர்ச்சின்னு சொன்னா இதுல இருப்பவர்கள் பெரும்பான்மையா அருந்ததியின சமூகத்தை சேர்ந்தவர்கள், ஆதி திராவிடர்கள், எம்பிசி பிசியில் இருக்கக்கூடிய அனைத்து சாதி ஏழை பெண்கள் பெருமளவுக்கு ஒற்றை பெற்றோர். நீங்க இவங்க வளர்ச்சியை நோக்கி போனோம்னா நீங்க என்ன பண்ணணும்னா, அரசாங்கத்தை கூட்டி எத்தனை வருஷம் இவங்கெல்லாம் வேலை பார்த்துருக்காங்க, அந்த மாநகராட்சியை கூப்பிட்டு கமிஷனர் கூப்பிட்டு ரிப்போர்ட் எடுத்து இவருடைய பணியந்திரப்படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கை எடுப்படும். நீங்க உழைக்கும் மக்களுடைய நலன், அடித்தட்டு மக்களுடைய, எளிய மக்களுடைய நலன், அம்பேத்கர் பெரியாரை உங்கள் முன்மாதிரி என்று வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் இவருடைய நலனுக்காக நீங்க பணியந்திரப்படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கைகளை நோக்கி நகர வேண்டும். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னால் 40 நாள்ல மற்றதுக்கு எதுக்கும் வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி, கால அவகாசம் தேவைப்படலை. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? 40 நாள்ல டெண்டர் விட்டு எப்படி ஒரு கம்பெனியை வச்சு, அதுவும் தனியார் கம்பெனியை கொண்டு வந்துதான். ஏன் கமிஷனர் வச்சு மற்றவங்களை வச்சு எல்லாரையும் வச்சு பணியந்திரத்துக்கு கேட்கல? தனியார் நிறுவனம் யாரோடது? எதுக்கு இவ்வளவு ஃபாஸ்டா ஒரு அறிக்கை? 40 நாள்ல தனியாருக்கு விடுறதுக்கு ஏன் இவ்வளவு வேகம்? 12 மாநகராட்சி. அப்போ உங்க எண்ணத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க தனியாருக்கு போனாதான் நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க தனியார் மயத்தை எதிர்க்கலன்னு அர்த்தம். நீங்க முழுக்க ஆதரிக்கிறீங்கன்னு அர்த்தம். நாங்க என்ன ஒரு கேள்வி கேட்கறோம்னா, தனியார் மயத்தினால லாபம் இருக்கா நஷ்டம் இருக்கா கொஞ்சம் பாருங்க. எங்களை மாதிரி தொழிற்சங்களை கூப்பிட்டு பேசுங்க. அதான் கேள்வி. பொதுமக்களுக்கு இந்த கேள்வி இருக்கு. தனியார் மயமாவதினால் அரசுக்கு என்ன லாபம்? இல்லாட்டினா உண்மையிலே தனியார் தான் உண்மையிலே வேலைகளை சிறப்பாக செய்யறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அரசுக்கு இருக்கா? அதன் அடிப்படையில் தனியார்கிட்ட போறாங்களா? இல்ல அரசு அதை ஏற்று செய்தால் அதிகமாக செலவாகும் அதனால தனியார் கிட்ட போறாங்களா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மக்களுக்கு புரியுற மாதிரி தனியார் மயம் எப்படி மக்களுக்கு எதிரானது அப்படின்றத விளக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. தனியார்கிட்ட போறதுனால வரக்கூடிய ஆபத்துன்றது, இப்போ 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கல்வி கூடங்கள் எல்லாமே, பள்ளி கல்லூரி எல்லாமே அரசு கிட்ட இருந்துச்சு. கட்டணம் என்ன கம்மியா இருந்துச்சு, போய் படிக்க முடியும், உரிமையை கேட்க முடியும், எதுவும் கேட்க முடியும். நீங்க அடுத்தடுத்த நிலைமை பாருங்க, மருத்துவம் இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிறைய இருந்துச்சு, பண்ண முடியும். இப்ப என்னாச்சு? தனியார் இருக்கு. தனியார்ல போய் மெட்ரிகுலேஷன்லயும் சிபிஎஸ்சிலையும் மற்றதுலயும் காசு கட்டினா என்ன ஃபீஸ்? 50,000 60,000 1 லட்சம் வட்டி அடமானம் வச்சு படிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல லட்சக்கணக்கில் பிடுங்குறாங்க. எல்லாமே இருக்கு. தனியார் வேலை வாய்ப்புல வேலை நிரந்தரமே இல்லை. இதுதான் தனியார். இப்ப நீங்க மக்கள் பார்த்த மாத்திரத்துல தனியார்லாம் உயர்ந்ததுன்ற கொண்டு வரதே அரசாங்கத்துல பொறுப்புல இருக்கிறவங்க தான். அரசாங்கத்தில் இருக்கவங்க, அரசாங்கத்தினுடைய பள்ளிக்கூடங்கள், அரசாங்கத்தினுடைய கல்வி நிறுவனங்கள், அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்பு, இதெல்லாம் பெஸ்ட் நீங்க காட்டுறதுக்கு அரசாங்கம். தனியார் சரின்றது காட்டுறது அரசாங்கம். அப்ப மக்களுடைய வாழ்வாதாரம் எதிர்காலமே அழிக்கப்படும். சரி, குறிப்பா இந்த தூய்மை பணியாளர்கள், இந்த தூய்மை பணி அப்படின்றது தனியார் மயமாகுவதனால் மக்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க சார்? இப்போ ஒண்ணு இருக்கு. இப்ப நான் எனக்கு இந்த ஏரியாவுக்கு தெரியும், நான் தான் ரெகுலரா வேலை பண்ணிட்டு இருக்கேன்.
கான்ட்ராக்ட் இருக்காங்க, கான்ட்ராக்ட் நீங்க ரத்து பண்ணி புது கான்ட்ராக்ட் விடுறாங்க. புதிய தொழிலாளி தானே வருவான். இப்போ எனக்கு எங்க குப்பை இருக்கு, எங்க பிரச்சனைக்கு எல்லாமே எனக்கு தெரியும். திருப்பி கான்ட்ராக்ட் வரனால கான்ட்ராக்ட் அந்த விஷயம் பார்ப்பான். இது ஒண்ணு. முதல்ல வந்து மக்கள் பிரச்சனை என்னன்னா, மக்களுக்கு நேரடியாக அறிமுகமான, மக்களோட நேரடி தொடர்புள்ள, நிரந்தரமாக வேலை பார்ப்பவர்கள் இருந்தால் குப்பை எடுக்கிறது சுலபமா இருக்கும். முதல் பாயிண்ட் அது அவருக்கு ஒரு மிக முக்கியமான பொறுப்பாக இருக்கும். ஆமா, நிச்சயமா. நிரந்தர பணியாளர், அரசு பணியாளர். ஆமா, நான் வாழ்க்கை முழுக்க எடுப்பேன். நீங்க என்ன கேள்வி கேட்கலாம், எங்கப்பா அவரு, எங்கப்பா பாபு போனாரு, எங்க வந்து மணிமேகலை போனாங்க, ஒரு கேள்வி கேட்பாங்க. இருக்க முடியும். இப்ப நீ ஆள் மாறிட்டே இருப்பீங்க. கான்ட்ராக்ட் ஒண்ணு வந்துச்சுன்னா ஆள் யார் இருப்பாங்கன்னே தெரியாது. அப்போ வேலை உறுதித்தன்மை இருக்காது. மக்களுக்கு உண்மையாவே மக்களுக்கு வேலை உறுதித்தன்மையில மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் தான். ஒரு தொழிலாளி நிரந்தரமே இல்லாம பார்ப்பானா, என் வீட்டுல வேலை செய்யறவனும் கான்ட்ராக்ட் தொழிலாளியா இருப்பான்ல, என் வீட்டுல இருக்கணும் நிரந்தர தொழிலாளி இல்லாம இருப்பான்ல. அப்ப நேரடியாக அது நிரந்தரமே இல்லைன்னா என் வீட்லயும் நாளைக்கு பாதிக்கப்படுவாங்க, எந்த துறைக்கு போனாலும். அப்ப மக்களுக்கு நேரடியாக வேலை வாய்ப்பு என்பது பிரச்சனை என்பதும் வரும். அது இன்டைரக்டா வருதோ இல்லையா வரும். அப்புறம் அவர்களுக்கு என்ன பிரச்சனை நான் சொல்றேன், இஎஸ்ஐ பிஎஃப் முழுசா எங்கேயும் கட்டுறது இல்லை. நீங்க தனியா இருக்கிற இடத்துல எல்லாமே காசு வசூல் பண்ணிடுறாங்க, பணத்தை எடுத்து போய் கட்டுறது இல்லை. ரெண்டாவது, கான்ட்ராக்ட் முடிஞ்சா வேலையை முடிஞ்சிச்சு. உங்களுக்கு 58 வயசு வரைக்கும் உறுதியெல்லாம் இல்லை, நீ கொத்தடிமை தான். நான் அவன் 5 வருஷம் வச்சுப்பேன், இந்த அரசு வந்து இந்த கான்ட்ராக்ட் தூக்கி போடுது, அடுத்த கான்ட்ராக்ட் தான். அவன் கான்ட்ராக்ட் வந்து யாரை வேணா வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரெஷ் எம்ப்ளாய்மெண்ட்டாக கொண்டு வரலாம், இல்லை தூக்கி போடலாம். அப்போ காசு எங்களுது, நம்ம மக்கள் வரி பணம், நம்ம பணத்தை கவர்மெண்ட் கிட்ட கட்டுறோம், கவர்மெண்ட் அந்த பணத்துக்கு பணம் ஒதுக்குது. பணம் ஒதுக்கணும்னா கான்ட்ராக்ட் வந்து நடுவில் எடுக்கிறார், எடுத்து அவர் கொஞ்சம் சம்பளத்தை, அவர் காசை வச்சுக்கிட்டு அவர் சம்பளத்தை கொடுக்குறாரு. அதுவும் மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி சம்பளம் கொடுக்கறது இல்லை, சம வேலைக்கு சம ஊதியம் படி சம்பளம் கொடுக்கறது இல்லை, இஎஸ்ஐ பிஎஃப் கொடுக்கறது இல்லை, இது எதுவுமே தரதில்லை. நடுவில் ஒரு புரோக்கர். இப்ப கங்காணின்னு அந்த காலத்துல இருப்பாங்க, எடுத்துன்னு போய் தேயிலை தோட்டத்துல ஆளை விட்டுட்டு காசு சம்பாரிச்சு பிரிட்டிஷ்காரன் பேரில் வாங்கிட்டு போயிடுவாங்க. அரசாங்கம் செய்யற வேலைக்கு பேரு என்ன? நாங்க என்ன சொல்றோம், அவன் காசு கொடுத்தா வைக்க போறான். இல்ல இல்ல, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்னா என்ன? கார்பரேஷனை கவர்மெண்ட் ரன் பண்ணும், தனியார் ரன் பண்ணாது. ஆனா வேலை வாய்ப்பு முழுக்க கொடுக்கறது கான்ட்ராக்ட் கொடுக்கும். உன்னை ரூல் பண்றது, உன்னை அதிகாரம் செலுத்துறது, மேற்பார்வை எல்லாமே அரசாங்க ஊழியர்கள் செய்வார்கள். இதுதான் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். நாங்க என்ன கேட்டோம், எதுக்கு அவன் உள்ள கூட்டு வரீங்க? இந்த சம்பளத்தை நேரடியாக தொழிலாளி கொடுக்கலாமே. நடுவில் கொடுக்குற அந்த புரோக்கர் கமிஷனை, அந்த கார்பரேட் நிறுவன கமிஷனை எதுக்கு தனியார் முதலாளி கொடுக்கணும்? இவங்களுக்கு கொடுத்து பாவம் ஏழை ஜனங்க நம்ம ஊர்ல ஆகக்கூடிய செலவு தான் எதற்கும் ஆகுமா? நிச்சயமா. அதை விட நீங்க கம்மியே பண்ணலாம். தனியார் மையத்தினால் அரசினுடைய செலவினும் குறைவது கிடையாது. நீங்க வந்து இது வரைக்கும் ஓப்பன்ல பகிரங்கமா நாங்க தனியார் மையம் போறனால எவ்வளவு காசு குறைஞ்சிருக்கு இது வரைக்கும் அரசாங்கம் எங்கேயுமே சொன்னதில்லை, இதுக்கு முன்னாடியும் சொன்னதில்லை. நாங்க இப்ப போராடலாம் வரல, நாங்க முந்தின ஆட்சியிலையும் பணியந்திர கோரிக்கை வச்சிருக்கோம், அதுக்கு முன்னாடி ஆட்சியிலையும் பணியந்திர கோரிக்கை வச்சு, இந்த ஆட்சியிலையும் பணியந்திர கோரிக்கை வச்சு போராடிட்டே இருக்கும். இந்த ஆட்சியில தீர்வு வருமா? அவர் 10 வருஷம் சொன்னார் முன்னாள் முதல்வர், இந்த ஆட்சியில 5 வருஷம் சொல்லியிருக்காரு, பாதியாகிட்டார். அதான் அந்த 10-5 புரியல, என்ன சொன்னாங்க? 10 வருடங்கள் பணிபுரிந்தால் அரசு தொழில் பணியந்திரம் என்பது முன்னாள் முதல்வருடைய 2021 வாக்குறுதி. தற்போதைய முதல்வருடைய தேர்தல் வாக்குறுதி 2026 நீங்கள் ஒப்பந்த முறையில் 5 ஆண்டுகள் பணிபுரிந்தால் அரசு துறையில் உங்களுக்கு பணியந்திரம். அவர் 10 வருஷம், இவர் 5 வருஷம். நாங்க என்ன கேட்கிறோம், 5 வருஷம் சொன்னி ஆசையெல்லாம் ஓட்டு போட்டுருக்காங்க. எத்தனை வருஷம் பணி புரிந்திருக்கிறார்கள்? 20 வருஷம் தான்ட்டாங்க. 20 வருஷம் நாங்க ஆள் கூட்டிட்டு போய் காட்டுறோம். 5 வருடம் குறையா புரியல, ரொம்ப கம்மி தான். நான் 20 வருஷம் தொட்டவங்க எல்லாம் இருக்காங்க, வாழ்க்கையை இதுல தொலைச்சவங்க இருக்காங்க. அப்போ இந்த வாழ்க்கையை தொலைச்சவங்க எல்லாருமே இன்னைக்காவது ஒரு நாள் நம்மள நிரந்தரமாக்கிடுவாங்க, நாமளும் அரசு ஊழியராகும், நமக்கும் வந்து சமூக பாதுகாப்பு கிடைக்குன்ற எண்ணத்துலதான் கண்டினியூவா இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு அவங்க வந்து அந்த வேலையை செய்யறாங்க. நிச்சயமா சார், மாஸ்க் இல்ல, கிளவுஸ் இல்ல, தொடப்பம் இல்ல, அவங்களுக்கு வந்து கழிப்பறை வசதி இல்ல, வாரத்துல 365 நாள் மிருகம் போல வேலை பார்க்கணும், ஒரு நாள் கூட விடுமுறை இல்ல, மகப்பேறு விடுப்பு இல்ல, எந்த சட்ட சலுகைகளும் இல்ல, மாஸ்க் இல்ல, கிளவுஸ் இல்ல. நீங்க ஹாஸ்பிட்டலோட பொருள் எடுக்கும்போது சிரிஞ்சு குத்திரும், பாட்டிலோட கையில குத்திரும், டைப்பர் அப்படியே பேப்பர்ல போடாம போனா கையில மலம், சிறுநீர், ரத்தம் எல்லாமே தொடுவோம். எல்லாமே தொட்டுதான் வேலை செய்யறாங்க. நீங்க எல்லாம் மூக்க மூடிட்டு குப்பைன்னு 60 ரூபாய் நடந்து போனோம், அந்த வேலையை தானே அவங்க செய்யறாங்க. அப்ப அவர்களுக்கு என்ன மாதிரியான பணிச்சூழலை இந்த அரசு உருவாக்க வேண்டும்? அவர்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு இல்லைன்னா வேற யாருக்கு கொடுக்கணும்? அப்ப சமூக நீதித்துறைன்னு வேற இருக்கு. இப்ப நம்ம மதிப்பிற்குரிய அமைச்சர் வந்து வன்னியரசு அவர்கள் கூட இருக்காங்க. ஆக்சுவலா நீங்க எல்லாம் எங்க குரல் கொடுக்கணும் சார்? நீங்க எங்களுக்கு குரல் கொடுக்கணும், நீங்க எங்க இடத்துல வந்து உட்காரணும், நீங்க போய் முதல்வர்கிட்ட பேசணும். முதல்வர் தான் எங்க துறைக்கு முன்னாடி அமைச்சர், நகராட்சி நிர்வாகத்துறைக்கு நீங்க நேரடியாகவே முதல்வரே அமைச்சர். இன்னைக்கு எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, பெரும்பாலும் நீங்க சென்னையில வந்து டிஎம்கே தமிழ்நாட்டில் தோற்றதுக்கு 4 முக்கிய டிஸ்ட்ரிக்ட்ல தோல்விக்கு காரணம் என்று பத்திரிகையாளர்களால் ஊடகத்தால் எழுதப்படுவது 184 நாட்கள் நடந்த தூய்மை பணியாளர் போராட்டமே மிக முக்கிய காரணம். இதற்கு பிறகு லைனா வராங்க, அங்கன்வாடி, அரசு ஊழியர், செவிலியர்கள், ஆசிரியர்கள் லைனா வருது எலெக்ஷன் வரைக்கும்.
ஆனா துவங்கி 184 நாள் திருப்பி கார்பரேஷனுக்குள்ளே வெற்றிகரமா போய் முடிச்சது தூய்மை பணியாளர் போராட்டம், உழைப்பு உரிமை இயக்கத்தினுடைய போராட்டம். இது எழுதுறாங்க. நாங்க எழுதும் போது இந்த காரணம்னு பத்திரிகையாளர், ஊடகங்கள், மூத்த பத்திரிகையாளர், முற்போக்காளர்கள் எழுதுறாங்க. ஆனா அந்த போராட்டத்துல நீங்க வெற்றி அடைஞ்சீங்க, நிச்சயமா கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அப்படிதானே? நான் கேட்கிறேன். நாங்க கார்பரேஷனுக்குள்ள போயிட்டோம். எங்க ஆக்சுவலா கார்பரேஷன் உள்ள தூக்கி போட்டாச்சு. நீ கான்ட்ராக்ட் துறை இதுக்கப்புறம் வரக்கூடாது. தனியார் மயத்தை எதிர்த்து 2001 இருந்து 2026 வரை நடந்த போராட்டங்கள், வெற்றி பெற்ற போராட்டம் இது ஒண்ணுதான். திருப்பி கார்பரேஷனுக்குள்ள போட்டோம். ஆனா பணி வந்துடும். அடுத்த கட்டம் இன்னும் இல்ல. இப்ப நீ 12 மாநகராட்சி நீங்க தனியார் கொடுறீங்கன்னா, நாளைக்கு எங்க ஜோன்ல இருக்கக்கூடிய 4, 7, 8 நிலைமை சென்னை மாநகராட்சி நிலைமை அதானே. எங்களுக்கே இடிக்குது. நாங்க பெரிய பேரணி முந்தா நாள் நடத்தும் போது முதன்மை கோரிக்கையை எடுத்துட்டு வந்தோம். நாங்க ஆயிரக்கணக்கான திரட்டி நடத்துறோம், முதன்மை கோரிக்கையா எடுத்துட்டோம். நாளைக்கு எங்க எதிர்காலம் பாதிக்கப்படும். அந்த போராட்டம் நடந்த போது நீங்க அப்போது விஜய் அவர்களை சந்திச்சீங்க. அவர் உங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? நான் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வேன் அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட வாக்குறுதி? இல்ல, அவரு அன்னைக்கு இருந்த தேதியில உங்களோட முழுமையா இருக்கும். இந்த தனியார் மையத்துக்கு எதிரான போராட்டத்தை நாங்க முழுமையா ஆதரவு அளிக்கிறோம். உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நாங்க கூட நிற்போம். முழுமையாக தாவேகா உங்களோடு இருக்கிறது தனியார் மையத்துக்கு எதிரான போராட்டத்தில். அவ்வளவுதான் மெசேஜ். அவர் ஆட்சி வருதை பத்தி தேர்தல் வாக்குறுதி அந்த மாதிரிலாம் எதுவும் அவர் என்கிட்ட பேசல. நாங்க என்ன கேட்கறோம்னா, அப்போ அதான மெசேஜ். தனியார் மையத்துக்கு எதிராக அவரோட எக்ஸ்டலத்தை போய் பாருங்க. இப்பயும் அன்னைக்கு போட்ட டேட்ல போட்டது இருக்கும், ஆகஸ்ட் மாசத்துல போட்டது இருக்கு, இப்பயும் இருக்கு பேஜ்ல. தனியார் மையத்துக்கு எதிராக தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு ஆதரவு களமா நம்ம நிற்போம் இருக்குது. இப்ப நாங்க தனியார் மையத்துக்கு எதிராக போராட்டம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குன்னு கேட்கிறோம். இல்ல, பொதுவா இந்த ஆட்சியில் இருக்கவர்கள் எல்லாருமே இப்போதும் கூட எது நடந்தாலும் அதற்கு காரணம் திமுக அப்படின்னு இப்ப கூட சொல்றத ஒரு வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த கேள்வியை கேட்கிறேன். உண்மையிலே கடந்த திமுக ஆட்சி காலத்தில் எடுத்த ஒரு முடிவை இப்போது வந்திருக்கக்கூடிய தாவேகா அரசு நடைமுறைப்படுத்துகிறதா, இல்ல தாவேகா அரசுக்கே தெரியாம அதிகார மட்டத்துல கடந்த ஆட்சியினுடைய தொடர்ச்சியாக இந்த டெண்டர் கோரிக்கை விடப்பட்டிருக்குதா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்படியா நடந்திருக்கும்? அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல ஏன் நான் இதை கேட்கறேன்னா, இதை கிளாரிஃபை பண்ணணும், இல்லைன்னா இதற்கும் காரணம் திமுக அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்காக கேட்கிறேன். இல்ல, நீங்க இவங்க பண்றதே பாருங்க. அவங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்க, 1000 ரூபாய் ஃபாலோ பண்றாங்க. ஏதாவது புதுசா இருக்கா? எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லை. தனியார் மயம் போன ஆட்சியிலையும் விட்டாங்க, இந்த ஆட்சியிலையும் விடுறாங்க. ஏதாவது புதுசா இருக்கா? நீங்க திமுக ஆட்சியில இந்த மாற்று நீங்க வேற ஏதாவது சொல்றீங்க. நீங்க மாற்று சொல்றதுக்கு ஏதாவது உதாரணம் காட்டுங்களேன். என்ன உதாரணம்? தனியா எதனா பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஏதாவது காட்டுங்க. பல்வேறு விதங்கள்ல நீங்க அவங்கள ஃபாலோ பண்றேன்றீங்க. அவங்க ஃபாலோ பண்ணி தான் நடக்குது. நீங்க நான் வந்த அடுத்த நிமிஷமே பெண்களுக்கு எல்லாம் பேருந்து கட்டணம் இருக்காதுன்னு நீங்க ஒரு நாள் நீங்க எதனா அறிவிப்பு வருதா தெரியல, ஒரு பிறந்த நாளை ஒட்டி. ஆனா நான் கேட்கறேன், 2500 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்க. 2 மாசம் ஆச்சு. 1500 ரூபாய் 1500 அரியஸ் கொடுப்பீங்களா? இல்ல கல்யாணம் நடந்தா தாய் மாமன் செய்து ஒரு சவரன் சொன்னீங்க. இந்த 40 நாள் எத்தனை கல்யாணம் நடந்தது தமிழ்நாட்டுல? குழந்தை பிறந்தா மோதனம் சொன்னீங்க. எத்தனை குழந்தை பிறந்திருக்கு? 5 லட்சம் இளைஞர்களுக்கு 18,000 ரூபாய் சம்பளத்துக்கு அரசனுடைய உதவிகளை வழங்குவதற்கு உண்டான இளைஞர்களுக்கு வேலை. இதெல்லாம் எத்தனை போய் சேர்க்கறதுக்கு, அரசனுடைய உதவிகளை எத்தனை போய் சேர்க்கறதுக்கு 5 லட்சம் இளைஞர்கள் வேலை. நீங்க எந்த இளைஞரும் வேலை கொடுத்தாம தெரியல. இப்போ மின்சாரத்துல கூட 40,000 ஊழியர் மேல ஷார்டேஜ் இருக்கு. அதான் மிகப்பெரிய பிரச்சனைக்கே காரணம். நீங்க என்ன இந்த 40 நாள்ல பூசா செய்யறதுக்கு யோசிச்சிருங்க. பயிர்க்கடன் தள்ளுபடி முழுசா இல்லை, யூனிட் மின்சாரம் முழுசா இல்லை. டிஎம்கே பண்ணதுக்கு தான் டிஎம்கே காரணம்னா, நீங்க ஏதாவது உங்க வாக்குறுதி கொடுக்கும்போது நான் ஆட்சிக்கு வந்தோம்னா டிஎம்கே காரணம்னு சொல்லுவேன். லட்சத்தரவு கஜானால எவ்வளவு பணம் இருக்குன்றது சட்டமன்ற சொல்லிட்டாங்க. அப்போ நீங்க வெள்ளை அறிக்கை வெளியிடுறீங்க, ஒரு லைட்டா ஒரு விஷயத்தை கொண்டு வர பாக்குறீங்க. தமிழ்நாடு கடனில் இருக்கிறது, நாங்கள் தேர்தல் வாக்குறுதி எதையும் முழுசா செய்ய முடியாது, இப்படி ஏதாவது முன்னாடி சொன்னீங்களா? இல்லைங்க, நாங்க வந்த உடனே வெள்ளை அறிக்கைலாம் பார்த்துட்டு வெள்ளை அறிக்கை வெளியிட்டு நிதி சூழல் வெளியிட்டு தான் வாக்குறுதி. அப்படி இல்லை. அவர் சொன்னாரு, சாத்தியமானதை மட்டுமே இந்த விஜய் சொல்வார். நான் சொல்வேன் சாத்தியமானதை மட்டுமே நான் சொல்வேன். சிலிண்டர் பிரச்சனை இருக்கா? ஏன் டெல்லிக்கு போகக்கூடாது? போயிட்டு வரக்கூடாது? ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் பெண்கள் அத்தனை பஸ்லயும் போகலாம். எவ்வளவு ஃபாஸ்ட், எவ்வளவு வேகம்! உங்ககிட்ட ஒரு தூய சக்தின்ற பேர்ல இருந்துச்சு. வந்த ஆட்சி 40 நாள். நீங்க ஊடகத்தை எதனா சந்திச்சு பேச ரெடியா இருக்கீங்களா? ஏன் பேசணும்னு கேட்குறீங்க. மோடி பேசினாரெல்லாம் கேட்குறாங்க. நாங்க என்ன கேட்குறோம்? மோடி நீங்க சொல்றீங்களா மோடி ஆட்சி தான் நடத்துறேன், நீங்க சொல்ல ரெடியா இருக்கீங்களா? நாங்க சொல்லியானா நீங்க ரெடியா இருக்கீங்களா? சார், நாங்க என்ன கேட்குறோம், மக்களுக்கு முதல்வராக உங்களை தேர்ந்தெடுத்து ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கோம். உங்களை மன்னரெல்லாம் வைக்கல. மன்னர் முடிசூடா மன்னராட்சி நடத்துறீங்கன்னா வேற. நீங்க ஜனநாயக ஆட்சி நடத்த வேண்டும். உங்கள் திரைப்படம் ஜனநாயகனுக்கும் ஜனநாயகம் கிடைக்க வேண்டும். அவ்வளவுதான். அப்ப நீங்க ஒரு ஜனநாயகத்தை நோக்கி நகர்ந்து வேலை செய்யணும்னா
ஊடகத்தினை நேரடியாக சந்திச்சு ஏன் நான் வாக்குறுதியை நிறைவேற்ற எனக்கு கால அவகாசம் தேவைப்படும். ஏன் நான் டெண்டர் அவசரமா தனியார் மையத்துக்கு விட்டேன், நான் இருக்கிற துறைக்கு இத்தனைக்கும் இந்த காரணம் இருக்கு. நேரடியாக முதலமைச்சரினுடைய துறை, அவர் கீழே இருக்கக்கூடிய துறை. ஆமா, நீங்களே மண்ணெண்ணெய பொழிய மக்கள் நீங்களே இப்படி 40 நாள் தனியாருக்கு அவசரப்படுறீங்கன்னா, உங்களுடைய துறையின் கீழே இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்ல இத்தனை மாநகராட்சிகளை நாங்கள் தனியார் மயம் செய்ய போகின்றோம், அதற்காக இந்த டெண்டரை விட போறோம், அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா, ஏத்துக்கிட்டீங்கன்ற அடிப்படையில் இந்த சைனை போடுங்க, இந்த மாதிரியாக விஜய் அவர்களிடம் டிஸ்கஷன் நடத்தப்பட்டிருக்கும் நீங்க நம்புறீங்களா? நாங்க பார்த்த ஒரு 1.5 மணி நேரம் அவர் கூட இருந்தோம். நான் அப்பயே வெளியே வந்து நாங்க ஒரு விஷயம் சொன்னோம். நீங்க மத்தவங்க தான் நினைக்கிற மாதிரி அவர் இல்ல, அவர் ஏதோ ஒன்றும் தெரியாதவர் அப்படிலாம் நினைக்கிறது தப்பு. அவர் ரொம்ப ஷார்ப்பா இருக்காரு, அவர் ஃபுல்லா கவனிச்சுட்டு தான் இருக்காரு, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு தான் இருக்காரு, தெரிஞ்சுதான் செஞ்சிருக்காரு. ஆமா, சினிமால நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ பாட்டு டான்ஸ் பண்ணிட்டு எல்லாம் போறவர் இல்ல, அவர் ரொம்ப ஷார்ப்பா இருக்காரு, கவனிச்சுட்டே இருக்காரு. இதை நான் வெளில வந்து உணர்ந்து சொன்னது. 1.5 மணி நேரம் இருந்தோம், உணர்ந்து சொன்னது அதுதான். என்னையை பொறுத்த வரைக்கும் அவர் லைட்டா எடுத்துக்காதீங்க, பவர்ஃபுல்லா தான் இருக்கு. முழு மனதோடு 100% அவர் தெரிஞ்சுதான் இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். யாரோ நடத்துற மாதிரி இருக்கவங்களா, பினாமி ஆட்சி அந்த மாதிரிலாம் இல்லை சார். நிச்சயமா விஜய் சாருக்கு தெரிஞ்சிருக்கும். விஜய் சாருக்கு தெரியாம இவ்வளவு பெரிய அறிவிப்பு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. கேட்டிருப்பான், ஒரு வேளை அவர் தெரியல அவங்க என்ன பண்ணணும், சனிக்கிழமை எதிர்த்தோம் கரெக்டா, இன்னைக்கு சட்டசபை நடக்குது, இன்னைக்கு அவர் பிறந்த நாள், அவர் என்ன சொல்லணும், ஏன் இது தப்புங்க, திரும்ப பெற டெண்டரை திரும்ப பெற வேண்டாங்க, நான் வந்து இவங்களாம் வெளிச்சம் கொடுப்பேன், சொல்றாரா இல்லையா பார்ப்போம். அப்படி சொன்னார்னா அவருக்கு உண்மையாவே இன்டென்ஷனு இந்த தனியார் மையத்தை நோக்கி நகர்ல இல்ல, யாரோ அதிகாரிகள் பண்ணிட்டாங்க, ஐஏஎஸ்ங்க இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம். இல்ல அவர் சொல்ல மாட்டேன்னு உறுதியா நிக்கிறாருன்னா இந்த எதிர்ப்புக்கு பிறகு நான் தனியார் மையத்தை நோக்கி தான் நகருவேன், அழுத்தம் திருத்தமாக நகருவேன், கார்பரேட் வளர்ச்சி நோக்கி நகருவேன் என்ற அர்த்தம். ஓகே, அப்படியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தானே ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இவர்களை கூப்பிட்டு தனியார் மையத்துக்கு எதிராக நான் இருக்கேன்னு சொன்னோம். இப்ப நானே அதை செய்யறேனே, அதை அவங்க எதிர்த்து கேட்க மாட்டாங்களா, மக்கள் இதை பாக்குறாங்களே, அவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை பற்றி கவலை இல்லாதவராக விஜய் இருக்கிறாரா? இல்ல, எனக்கு அவர் இருக்காரா எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் பாருங்களேன், ஆட்சி கையில கிடைச்சிருச்சு. நான் எது சொன்னாலும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்ல போடுறதுக்கு ஒரு டீம் இருக்கு, எதுவும் சரின்னு போடுறதுக்கும் ஒரு டீம் இருக்கு, எங்களுக்கு ஆதரவா இல்ல எதிர்க்கிறவங்கள திட்டுறதுக்கும் ஆள் இருக்கு. நாங்க நினைச்சதெல்லாம் பண்ணோம், எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாங்க, நாங்க 5 வருஷம் இருக்கிறோம், நாங்க படம்லாம் பண்ணிட்டு போகணும்னு முடிவு பண்ணா அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, கொடுத்தாச்சு இல்ல. இப்போ அவங்க என்ன பண்றாங்க, ஏடிஎம்கேல இருக்கலாம் வித்ரா பண்ணி எலெக்ஷன் நின்று கூட சேர்த்துக்க போறாங்க. அடுத்து பிஜேபியில வந்தாலும் சேர்த்துக்கிறாங்க, எந்த கட்சியில வந்தாலும் சேர்த்துக்கிறாங்க. விஜய் தானே பிஜேபியில தான் வந்தாங்க. நீங்க சொன்ன தீய சக்தின்னு சொன்னவங்க, ஊழல் சக்தி சொன்னவங்க, யாரெல்லாம் சொன்னீங்களோ எல்லாருமே இப்போ எப்படி வந்து பிஜேபிக்கு போனா வந்து கலர் மாறிடும், சர்ஃப் எக்ஸல் போட்டு கலர் மாறிடும். அது போல நீங்க சொன்ன ஊழல் சக்தி ஏடிஎம்கே எல்லாம் இப்ப கலர் மாறி யூட்ட சேர்ந்த பிறகு எல்லாம் மாறிடுது. மொத்த பேர் வந்து தூய சக்தியா மாறிடுறாங்க. இந்த தூய சக்தி மாதிரி நீங்க நடத்துற பேக்ரவுண்ட்ல நீங்க இந்த ரூட்ல போய் அடுத்து இதுதான் பண்ண போறீங்கன்னா நீங்க மன்னர் ஆட்சியை நோக்கி, அராஜக ஆட்சியை நோக்கி போவீங்க. தாவேகா வெற்றி பெற்றதற்கு பல்வேறு முக்கியமான காரணங்கள்ல டிஜிட்டல் வாரியர்ஸினுடைய அந்த பணி ரொம்ப முக்கியம் அப்படின்னு பொதுவாக எல்லாராலுமே இப்போ அதை பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நீங்க இப்போ தாவேகா அரசுக்கு சில கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்களை நடத்திட்டு இருக்கீங்க. இந்த டிஜிட்டல் வாரியர்ஸ் அவங்க இந்த போராட்டங்களை எப்படியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க, இல்ல உங்களை எப்படியாக விமர்சிக்கிறாங்க? இந்த விமர்சனத்தை நீங்க கடந்த காலங்களில் இது மாதிரி எதிர்கொண்டு இருக்கிறீர்களா? என்ன நடக்குது? இல்லை, கடந்த காலத்தை நாங்கள் போன டிஎம்கே கவர்மெண்ட் பீரியட்ல போராடும் போது ஒரு விஜயால எடப்பாடியால தான் விமர்சனமே வந்துச்சு. நான் அந்த தடவை வந்தது கூட கம்மி. இந்த தடவை எப்படி இருக்குன்னா, ஆட்சிக்கு வந்த உடனே நம்ம ஏதாவது பணி இயந்திரம் மற்ற கோரிக்கை வச்சோம்னா, அது தூய்மையா இருக்கட்டும், டாஸ்மாக் இருக்கட்டும், எந்த துறையை வச்சோம்னா சாதாரணமா ஒரு கண்டென்ட் முழுசா யாரும் பார்க்கறது கூட இல்லை. நீங்க கோரிக்கை வச்சீங்கன்னு தெரிஞ்சாலே ஒரு 1000-2000 ரூபாய் உள்ள இறங்கி திட்டுறாங்க, அசிங்கமா திட்டுறாங்க, குடும்பத்தினர் திட்டுறாங்க, என்னென்னோ திட்டுறாங்க. அப்படியே வந்து அரசியல் நடவடிக்கை ஈடுபடக்கூடாதுன்ற நோக்கி நகர்றாங்க. என்னன்னா, இவ்வளவு பெரிய வன்மம், இவ்வளவு பெரிய ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு அவதூறுகள் சிந்தனை பரப்பதுக்கு எப்படி இந்த சிந்தனையில் ஏறிச்சுன்றது ஒரு குழப்பமான விஷயம். ஒரு கேள்வி இருக்கு, ஏன் இப்படி இளைஞர் மத்தியில இல்ல மற்றவங்க மத்தியில ஒரு இவ்வளவு ஹார்டான ஒரு விமர்சனமா பார்ப்பதுக்கு பதிலா, கருத்து சுதந்திரம் அரசியல் சட்ட சரத்து 19 கீழ் பார்க்கறதுக்கு பதிலா, இல்ல கருத்து நீங்க சொல்ல தப்பு சார், எனக்கு பணியந்திரம் வேணாம், நீங்க பணியந்திர கோரிக்கை தப்பு, கான்ட்ராக்டா தான் சரியா, இந்த விவாதம் வேற. டேய் நீ மோசமானவன், நீ அயோக்கிய, நீ கைக்குலி, நீ டிஎம்கே ஆளு, நீ காசு வாங்கிட்ட, அண்ணனை எதிர்க்கலாமா, அவர் எவ்வளவு பெரிய ஆளு, உன்னை தூக்கி கை காலை உடச்சு ஜெயில போகணும், இந்த மாதிரி கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு. நீங்க ஒரு சிந்தித்து பார்க்கக்கூடிய கண்டென்ட் பதிலா இருக்கு. என்னன்னா,
இந்த ஆட்சி வருவதற்கு மாணவர் இளைஞர்கள் பெண்கள் ஒரு பெரிய பங்களிப்பு. அவர்களுடைய நல்லெண்ணத்தில் இருந்து தேர்தலில் ஜெயிச்சு வந்திருக்கிறது தான் தாவேகா. நாங்கள் அப்படிதான் நினைக்கிறோம். நாங்கள் வந்து தற்கூரி என்று சொல்வதற்கோ அவர்களை அவமரியாதைப்படுத்துவோ நாங்கள் ரெடி இல்லை. என்னன்னா ஊழலை ஒழிச்சிருவோன்னு சொன்னார், இவ்வளோ வாக்குறுதி கொடுத்தேன்னார், பணியந்திரப்படுத்துவேன்னு சொன்னார், பல்வேறு விதமான விஷயங்களை வாக்குறுதியில் நான் நேர்மையாக இருப்பேன், கேஸ் சிலிண்டர்லேருந்து எல்லாமே கொடுப்பேன். அத்தனை பேர் அப்பா இருட்டு தமிழ்நாட்டில் ஒளிஞ்சு எல்லாம் முடிஞ்சு வெளிச்சம் வரப்போகுது, நம்ம நல்லா இருப்போம், இளைஞர்லாம் நல்லா இருப்போம். அப்புறம் இளைஞருடைய மாணவருடைய அரசியல் வெளி. அவனுக்கு காலேஜில் ஸ்கூலில் எலெக்ஷன் கிடையாது, ஜனநாயகம் கேள்வி கேட்க முடியாது, தனியார் பள்ளிக்கூடத்தில் தனியார் கல்லூரியில் எதுவுமே கேட்க முடியாது. ஃபேக்ட்ரிஸ்ல ஸ்ரீபெரும்புத்தூர் மாதிரி இடத்துல கொத்தடிமை கூடாரமா இருக்கு. அமெரிக்கா, கொரிய, பன்னாட்டு ஃபேன்ஸ் எல்லா நிறுவனம் இருக்கு. யூனியனே ஆரம்பிக்க முடியாது. அப்ப இளைஞருடைய உள்ளுக்குள்ள கொந்தளிப்பு இருக்குல்ல, அவனை ரோட்ல வந்து அவனால எக்ஸ்பிரஸ் கூட பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. நீ கொத்தடிமையா இருக்கான் ஸ்கூல் காலேஜ். அப்போ வந்துருச்சுடா மாற்றம், இதுதான்டா சேஞ்ச் போடும். பெண்கள் மத்தியில பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிராக, பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக அத்தனை பேருக்கு பாதுகாப்பு இருக்கும். உங்க வீட்டுல நடந்தா பெண்கள் நடந்தா இப்படி விட்டுருப்பீங்களா? அவங்க எத்தனை மணிக்கு வெளியே வராங்கன்னு முக்கியம், நீ பாதுகாப்பு கொடுத்தா முக்கியம். பெண்கள் மத்தியில பாலியல் துன்புறுத்தல், பாலியல் வன்கொடுமை சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் அதிகமாக விழிப்புணர்வோடு சென்று சேர்ந்திருப்பது விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் ஒரு காரணம். இந்த நம்பிக்கையில் இருந்துதான் அவரை பெருவாரியான மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் அள்ளி ஓட்ட போட்டு நன்னம்பிக்கை அடிப்படையில் கொடுத்துட்டாங்க. ஆனா கொடுத்ததை நீங்க உடனே தேர்தல் வாக்குறுதியா கன்வெர்ட் பண்ணி உங்க மேல இவ்வளவு பேர் நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்கும் போது எதிர்பார்ப்பும் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா. அந்த எதிர்பார்ப்புக்கு எத்த நீங்க 40 நாள் செயல்பட்டு ஒரு நாங்களும் ஒத்துக்கிறோம், ஷார்ட் டைம் தான். 40 நாள் ரொம்ப ஷார்ட் டைம் வேணும், நீங்க கொஞ்ச நாள்ல சரிப்படுத்தும். ஆனா இது ஏதாவது நீங்க வெளில வந்து பேசுறீங்களா? நாங்க என்ன சொல்றோம், ஓகே ஷார்ட் டைம். ஏன் முதல்வர் அவர்கள் வெளில வந்து பேச மாட்டேன்றாங்க? கூப்பிட்டு சொல்லுங்களேன். நீங்க போய் மேடையில தனியா ஒரு இடத்த உருவாக்கி அதுல போய் நீ கண்ணா பின்னா திட்டிட்டு என் வாயில ஏதாவது வருது அல்லு சில்லு என்னென்னவோ பேசுறீங்க. என்ன பேசுறீங்கன்னு தெரியல. அது முன்னாடி இருந்தவங்க பின்னாடி இருந்தவங்க வேற. நான் கோட்டு போடக்கூடாதா? அதிகாரத்துல இருந்தவங்க தான் கோட்டு. நீங்க தான் இப்ப அதிகாரத்துல இருக்கிறீங்க. அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன பேசுறாங்க, என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்கலாம் தெரியாது. இல்ல அவருக்கு என்ன தெரிஞ்சு வச்சு பேசுறாரு. நீங்க இப்ப தமிழ்நாட்டினுடைய முதல்வர். நீங்க முன்னாடி இருந்த தாவேகாவினுடைய தனிப்பட்ட தலைவர் கிடையாது. இப்ப தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க போடாதவங்க அத்தனை பேருக்கும் 107 சீட்டு உங்களுக்குன்னா 124 சீட்டு ஆப்போசிட்ல ஏடிஎம்கே டிஎம்கே அத்தனை பேருக்கும் நீங்கள் தான் முதல் அமைச்சர். நீங்க உங்களுக்கு பிறகுதான் மற்ற அமைச்சர்கள். நீங்கள் அத்தனை பேரும் 234 தொகுதிக்கு பொதுவாக இருந்து அனைத்து தரப்பினருக்கு உண்டான ஆட்சியை நிறைவேற்றிருக்கு. உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி தான் முக்கியமான விஷயம். அப்ப தேர்தல் வாக்குறுதி ஒண்ணுன்னா நான் செய்யறேன், எனக்கு டைம் போகணும், நான் வந்து பகிரங்கமா எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறேன், நான் வந்து இதுதான் காரணம் சொல்றேன், ரெடியா இருக்கீங்களா? ஏன் அவர் எப்ப தெரிஞ்ச பேசுறாரு, அவருக்கு எப்ப பேச தெரியும், அவர் எப்ப பேசுறதுன்னு ஆச்சு. மக்கள் கொடுத்தது ஐயா நீங்க தனியா எப்படி நடந்துக்கலான்றது கொடுக்கலையா? நீங்க எப்படிலாம் நீங்க பொதுவா மக்களுக்காக இருப்பீங்கன்னு நினைச்சா கொடுத்துருக்காங்க. அப்ப நேரடியா வந்து ஊடகத்தினரை மற்றதையும் சந்திச்சு ஏன் நிறைவேற்றணும், நாங்க வெயிட் பண்ண ரெடி. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து தனியார் மையத்தை நோக்கி இப்ப நகரலன்னா, இந்த டெண்டரை கீழ்ச்சி போட்டீங்கன்னா, நான் இந்த தேதி இந்த மாசத்துக்குள்ள நான் ஒரு வாக்கத்தை நிறைவேற்றிறேன், நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா தொழில்துறை முதலீட்டை ஈர்ப்பதற்கு தனி ஆணையம் வச்சிருக்கேன்றீங்க. தொழிலாளருடைய வளர்ச்சி பத்தி என்ன ஆணையம் வச்சிருக்கீங்க? நான் கேள்வி. இப்போ அம்மோனியா இது தாக்கி பண்ணையில செத்துட்டாங்க, 2 பேர் செத்துட்டாங்க, 70 பேர் கவலை கிடன்றாங்க. மத்த நீங்க எத்தனை ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர் போய் இன்ஸ்பெக்ட் பண்றாங்க? எத்தனை பேர் போய் இன்ஸ்பெக்ட் பண்றாங்க? தீப்பெட்டி ஆலையில சிவகாசியில் நடந்துட்டே இருக்கும். இப்ப நேற்று இறந்தது ஒரு உதாரணம். நீங்க தொழிலாளர் துறை இருக்குன்னா தொழிலாளர் துறை ஒழுங்கா இயங்குதா? ஃபேக்டரி ஆஃப் இன்ஸ்பெக்டர் பாத்துக்கிறாங்களா? அவங்க தொழிலாளர் சட்டங்கள் அமலாக்கப்படுதா? இஎஸ்ஐ இருக்கா? பிஎஃப் இருக்கா? பாதுகாப்பு காரணங்கள் இருக்கா? தீயணைப்பு விஷயம் இருக்கா? தொழிற்சங்க உரிமை இருக்கா? இதை பத்தி என்ன கேட்கறது, என்ன ஆணையம் வைக்க போறீங்க? நீங்க முதலாளிகளுடைய வளர்ச்சி பத்தி ஆணையம் வைக்க போறேன்னு சொல்லிட்டீங்க, பன்னாட்டு முதலாளிகளை ஈர்க்க போறேன்னு சொல்லிட்டீங்க. நாங்க தொழிலாளர் இந்த ரத்தத்தையும் உழைப்பி சிந்திருக்கூடிய இளைஞர் தொழிலாளருடைய வளர்ச்சிக்கு என்ன ஆணையம் வைத்தீர்கள் கேட்கிறோம். நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே இந்த ஆணையம் அமைக்கிறீங்க, தனியாருக்கு உடனே சொல்றீங்க. இதுல எல்லாம் கால அவகாசம் உங்களுக்கு தேவைப்படவில்லையே. நாங்க கேட்கிறோம், தூய்மை பணியாளருக்கு, பெண் தூய்மை பணியாளருக்கு இன்னைக்கு அடிப்படையே இல்லை. வார்டு ரீதியா நம்பரை கொடுத்துட்டு வந்துடும் கார்பரேஷன் கமிஷன் கிட்ட. டெம்பரவரியா பண்ணா 1 லட்சம் 1.5 லட்சம் கார்பரேஷன் கழிப்பறை. பெண்களுக்கு ஒரு கழிப்பறை கூட நீங்க 40 நாள்ல பண்ணி தரணும். இதுக்கு எது கால அவகாசம் வேணும்? 12 மணி நேரத்துல வெயில்ல வேலையை விட்டு அனுப்புங்கன்னு சொல்றோம். வெயில் அதிகமா இருக்கு, எல்னினோ பிரச்சனை இருக்கு, இயற்கை பேரிடர் இருக்குன்றோம். 3 தொழிலாளி செத்துட்டாங்க. ஞானகுமார், மாலதி, பார்த்திபன் வெயில்ல இருந்து இறந்து போயிட்டாங்க. அந்த குடும்பத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் இழப்பீடு தரல. 1 மணியை 12 மணிக்கு விடுங்கன்னு சொல்றோம். இதுக்கு எது கால அவகாசம் தேவைப்படும்? தேவையில்லையே. கழிப்பறைக்கு தேவையா? இதுக்கு தேவையா? மாஸ்க், கிளவுஸ், தொடப்பம் கொடுக்கறதுக்கு கால அவகாசம் தேவையா?
இதுக்கெல்லாம் எது நான் சார் பணியதுக்கு கால சொல்றீங்க லாஜிக் ஓகே டைம் எடுத்து கொஞ்சம் பண்றேன் எப்போ டைம் அப்போ நீங்க ஏதாவது ஐடியா வச்சீங்கன்னா சொல்லுங்க. இல்ல நான் பிப்ரவரி மாசம் வந்து கவுன்சில் எலெக்ஷன் வருது நாங்க அப்ப கொஞ்சம் செய்யறோம். 3 வருஷத்துக்குள்ள வந்து பாராளுமன்ற எலெக்ஷன் வருது அப்ப செய்யறோம். இல்ல அடுத்த தேர்தல் வரதுக்கு முன்னாடி அப்ப செய்யறோம். ஏதாவது சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு வாக்குறுதி, வாக்குறுதி நீங்க சொன்னதை சொல்லுங்க. நான் அட்லீஸ்ட் பிடிச்சிட்டா அதை நம்பிக்கையோட தூங்குவோம், இல்ல கேட்போம். நீங்க நிம்மதியா ஓடுறதுக்கு இப்ப தனியார் மையம் அறிவிச்சிங்க. இன்னைக்கு ஈரோடு மாநகராட்சியில போராட்டம் நடக்குது. தனியாருக்கு எங்களை அனுப்பக்கூடாதுன்னு போராட்டம் நடக்குது. நடக்குமா? நாங்க அமைதியா இருந்து நடந்ததா? நீங்க ஏதாவது பண்ணி நடக்குதா? வேணுமென்றே எதிர்கட்சி தூண்டுதல் இல்லை, பின்னாடி திமுக இருக்கிறது, அதிமுக இருக்கிறது, இவர்கள் தூண்டுதல் பேரில் பெட்டி வாங்கி கொண்டு போராடுகிறாருன்னா அந்த தூய்மை பணியாட்ட போய் தைரியம் இருந்தா சொல்லி பாருங்களேன். இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேசுறாங்கல்ல, யாருக்குன்னா தைரியம் இருந்தா போராடுறவங்க கிட்ட போய் நேரடியாக உட்காந்து பேச சொல்லுங்க. வாய்ப்பே இல்லை. இது என்ன போற போக்குல ஏதாவது போராடுறவங்களே இருக்காம ஆக்கிடணுன்ற ஒரு எண்ணம். கடந்த முறை நீங்க நடத்தின போராட்டத்தின் போது குறிப்பாக அம்பேத்கரிய இயக்கங்கள், பட்டியல் சமூகத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய தனிநபர்கள், பல்வேறு நபர்கள் வந்து உங்களுக்கு ஆதரவாக, அதாவது போராடக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக களத்துல இறங்கி வேலை செய்தார்கள். இப்போது அப்படிப்பட்ட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதா? அதே நபர்கள், அதே இயக்கங்கள், அதே தனிநபர்கள் அவங்கள ஆதரிக்கிறாங்களா? இப்போ இடதுசாரி இயக்கம் மட்டும்தான் இப்போ இந்த தனியார் மையம் தப்புன்னு அறிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ என்னன்னா முன்னாடியும் தனியார் மையம் ஃபுல்லாவே போயிருக்கு. தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் நடந்திருக்கு. போராடி பார்த்தும் முடிஞ்சது இருக்கு. நாங்கள் போராடின போது ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் வந்தாங்க. 2 நாள் 10 நாள் கழிச்சு ஆதரவு கொடுத்தாங்க. ஆதரவு கொடுத்தவங்க இருக்காங்க, நாங்கள் தோக்கணும்னு நினைச்சவங்களும் இருக்காங்க, சில பேர் இருக்காங்க. ஒரே பாயிண்ட்னா தொடர்ச்சியா நடந்ததுன்னா ஊடகம் தமிழ்நாட்டினுடைய கவனிப்பு இருந்துச்சுன்னா எல்லாரும் வந்துருவாங்க. நாங்களும் வந்துடணும்னு நினைக்கிறோம், வராமல் இருக்கணும் வந்துடணும்னு நினைக்கிறோம், வராமல் தள்ளி நிற்க கூடாதுன்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். இல்லை இறுதியா என்ன சொல்லிக்கணும்னு விரும்புறோம்னா, எங்கள் தரப்புல எங்கள் போராட்டம் உரிமைக்கான போராட்டம் தொடரும். நாங்க அடுத்து என்ன செய்வோம்? யார் வராங்களோ வரலையோ அதை பற்றி கவலை இல்லை. நாங்க வந்து மார்க்சிய அம்பேத்கரிய கொள்கைகளை பின்பற்றி உழைக்கும் மக்களுக்காக தொடர்ந்து களத்தில் நிற்போம். நாங்க வந்து எதுக்கும் அஞ்சிட மாட்டோம், சிறைச்சாலை மத்தெல்லாம் அஞ்சிட மாட்டோம். இப்ப உங்களுக்கு ஆரம்பத்துல நாங்களும் அமைதியான முறையில அனுமதி வாங்கி போராடிட்டு இருக்கோம். அனுமதி வாங்காம போராடினா அதுக்கு ரெடியா இருப்போம். நீங்க ஒரு மிக முக்கியமான சமூகத்துல எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை எதிர்த்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தொழில் சமூகத்திற்காக உங்க போராட்டத்தை நடத்திட்டு இருக்கீங்க. அந்த போராட்டம் வெற்றி அடைவதற்காக என் தரப்புல இருந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.